நீங்கள் பணத்தை மறைமுகமாக வெறுத்தால் அது உங்களிடம் வருவதை நிறுத்திக் கொள்ளும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது நியூ ரூல்ஸ் ஆஃப் மணி பகுதி 5. நவேல் ரவிகாந்தோட கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியா தி அல்மனக் ஆஃப் நவேல் ரவிகாந்த் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா நாம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த புத்தகத்திலிருந்து முக்கியமான பணம் சார்ந்த கருத்துக்களை நாம பார்க்க இருக்கிறோம். நீங்க பணத்தை மறைமுகமாக வெறுத்தீங்க அப்படின்னா பணம் உங்ககிட்ட வரதை தவிர்த்திடும். அப்படின்னா என்ன பணத்தை வெறுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா பணத்தையோ அல்லது இன்டைரக்டா பணம் வைத்திருப்பவர்களை பத்தின தவறான நம்பிக்கைகளை உங்களுடைய மனசுல நீங்க வச்சிருக்க கூடாது. பணம் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அவங்க மேல நம்ம ஒரு தவறான நம்பிக்கையை வைக்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு பொறாமை அப்படிங்கிற மாதிரியான குணம், ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல வருது அப்படின்னா, நாம அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும்போது நம்முடைய எண்ணங்களை அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களை நீங்க சென்ஸ் பண்ண முடியும். என்னதான் வெறும் கண் துடைப்புக்காக நம்ம வெளியே வந்து சிரிச்சு பேசினாலும் அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களை நீங்க பாப்பீங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக டைரக்டா நம்ம வந்து வெளி உலகத்துல அவங்களை டைரக்டா நம்ம வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்லா சிரிச்சு பேசுவீங்க. ஆனா அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களால சென்ஸ் பண்ண முடியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்முடைய எண்ணங்களையும் மற்றவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா 100% ஆத்தன்டிக்கா ஒரு மனிதரோடு அல்லது மற்ற மனிதர்களோடு நீங்களோ அல்லது உங்களோட மற்றவங்களோ பழக முடியாது. அந்த ஒரு ஆத்தன்டிக்கான பழக்க வழக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களால மற்றவங்களுக்கோ அல்லது உங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் அப்படிங்கிறது வராமையே போகலாம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய கனெக்ஷன்ஸும் நம்முடைய நெட்வொர்க்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டை, நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்களை பத்தின தவறான எண்ணங்களை உங்களுடைய மனசிலிருந்து அகற்றிடுங்க. அப்படியே மற்றவங்க கிட்ட சில குறைகள் டைரக்டா இருக்கிறத நீங்க பார்த்தா கூட அவங்களுக்கும் நமக்கும் என்ன கிடைக்குது, நம்ம டைரக்டா இந்த விஷயங்களை நாம டீல் பண்ண போறோம். சோ அதனால அவங்க என்ன டைரக்டா வேற எந்த விதத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எங்களுடைய கனெக்ஷன்ஸ் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான வரையறைகளை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா சில குறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்டையும் கூட நீங்க சகஜமா பழக முடியும். அதாவது அவங்க மேல நீங்க ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட செலுத்த முடியும். கிறுக்குத்தனமான விளையாட்டை விளையாடுங்கள், கிறுக்குத்தனமான பரிசையும் வென்றிடுங்கள். இந்த இடத்துல விளையாட்டு அப்படிங்கிறது நாம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல பல வகைகள் உண்டு. அதுல ஒரு சில வகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மணி கேம், பணத்துக்காக விளையாடுற விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்முடைய மனநிலையில பணம் தான் முக்கியமான குறிக்கோள், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு நாம வந்து நிறைய செயல்களை செய்யறது அப்படின்னு வச்சுக்கலாம். பணம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அது கொடுத்துடாது. ஆனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பணம் கொடுக்கும். இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற பல பேர்னால இந்த விளையாட்டை வெற்றிகரமா விளையாட முடியறது இல்ல. அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு இறங்குறாங்க. ஆனா அவங்க மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை, என்னால பணம் நிறைய சம்பாதிக்க முடியல, அதனால பணம் சம்பாதிக்க முடியாது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது பணம் சம்பாதிக்க முடியாம ஒரு நிலைமை வரும்போது அவங்க உடனே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது பணம் சம்பாதிக்க கூடாது, பணம் வச்சிருக்கிறவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவங்களுடைய மனதில் ஏற்படுத்திக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல மறைமுகமா இன்னொரு விளையாட்டை விளையாடுறாங்க. அதாவது ஸ்டேட்டஸ் கேம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக விளையாடுற விளையாட்டு. ஒரு சமுதாயத்துல ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் நிலையை ஒவ்வொருத்தங்க அடையணும்னு நினைச்சு விளையாடுறது தான் இந்த ஸ்டேட்டஸ் கேம். இது மிகவும் பழமையான ஒரு விளையாட்டு. நம்ம வந்து அதாவது எடுத்துட்டீங்கன்னா, குரங்கு கூட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரங்கு கூட்டத்தில் யார் வந்து ஆல்ஃபா, யார் வந்து நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3 அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வந்து அவங்க விளையாடுவாங்க. அதாவது அதற்காக அவங்க போட்டியிடுவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு இந்த மாடர்ன் சமுதாயத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாலிடிக்ஸ், அரசியல் அப்படிங்கிறது ஒரு வகையான ஸ்டேட்டஸ் கேம். பட் இந்த ஸ்டேட்டஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னா மற்றவங்கள நீங்க நம்பர் 2 கீழே தள்ளணும். நீங்க தலைவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய தொண்டர்கள் தேவைப்படுறாங்க. சோ இந்த தொண்டர்களை உருவாக்குறதும் அந்த தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதும் அந்த தொண்டர்கள் தலைவனாக வரவிடாம தடுக்கிறதும் ஒரு வகையான விளையாட்டு. அதுதான் அரசியல் விளையாட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து ஸ்டேட்டஸ் கேமுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த ஸ்டேட்டஸ் கேம் அப்படிங்கிறது எப்பவுமே
இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்கு, வருங்காலத்திலையும் அது இருக்கும். இந்த ஸ்டேட்டஸ் கேமை நீங்க இன்னைக்கு யூடியூப் உலகத்துல பார்க்கலாம். ஒரு சில நபர்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாஸ் வந்து செயல்படுறதையும் இன்டர்வியூஸ் எடுக்கிறதையும் நியூஸ் போடுறதையும் நீங்க பாக்குறீங்க. பதிலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்கோ தங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கோ அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க. அவங்க அதை பெஸ்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி பரபரப்பா பேசப்படுற அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறாங்க. இப்போ இதை பத்தி எல்லாம் இங்க எதுக்காக பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டுகள் இருக்கு. இதுல வந்து பாசிட்டிவ் சம் ஆஃப் கேம்ஸ், அதாவது நல்ல விளையாட்டுன்னு ஒன்று இருக்கு, மோசமான விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இருக்கு. நீங்க இந்த மோசமான விளையாட்டுகளை விளையாடுவதை தவிர்த்துட்டு நல்ல விளையாட்டை விளையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இது நன்மை பயக்கும் அப்படிங்கறத தான் நீங்க சொல்ல வர்றேன். நம்ம வாழ்க்கையில 3 முக்கியமான டெசிஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து ஒரு யங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல டெசிஷனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த 3 டெசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வாழ போறீங்க, நீங்க யாரோடு வாழ போறீங்க, மூணாவது நீங்க என்ன செய்ய போறீங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான ஒரு பிளேஸ்ல, ஒரு சிட்டியா, ஒரு டவுனா, ஒரு கிராமமா, என்ன மாதிரியான இடத்துல நீங்க வாழ போறீங்க, அந்த இடம் உங்களுடைய கோல்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது. நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஆனா அந்த இலக்குக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அந்த இலக்கை அடையணும்னு முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது டெசிஷன் எதை பத்தி அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், உறவை பத்தின ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன். இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுடைய முடிவை பொறுத்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை மேலையும் கொண்டு போகலாம், கீழையும் கொண்டுட்டு போகலாம். மூணாவது டெசிஷன் எதை பத்தி அப்படின்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்ண போறீங்க, நீங்க என்ன மாதிரியான செயல்கள் மூலமா நீங்க பணம் ஈட்ட போறீங்க, அல்லது என்ன மாதிரியான செயல்கள் மூலமா நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை செய்ய போறீங்க அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் ஓரியன்டான டெசிஷன். லைக் உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வொகேஷன், உங்களுடைய ஜாப், அந்த மாதிரி. இப்போ உங்களுடைய தொழிலையே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க விரும்புற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த தொழில், அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி தோணணும், ஆனா மற்றவங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு வேலை மாதிரி தெரியணும். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை நீங்க என்ஜாய் பண்ணி பண்றீங்க அப்படின்னா, ஒரு விளையாட்டுல இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அந்த ஜாப்ல இருக்கு, அந்த பிசினஸ்ல இருக்கு, அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்ல இருக்கு அப்படின்னா நீங்க தான் வந்து ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. ஈவன் நீங்க ஒரு ட்ரெடிஷ்னல் பிசினஸே பண்ணினா கூட உங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிசினஸை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்க மிகப்பெரிய அளவில் ஸ்கேல் பண்ண முடியும், அதை வந்து வளர்க்க முடியும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதற்கு மிகப்பெரிய ஒரு பேர் உதவியா இருக்கிறது இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம போன பதிவில் பார்த்தோம், இன்டர்நெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்புக்கான கதவுகளை திறந்து இருக்கிறது. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் அந்த வாய்ப்பை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதை வந்து பார்க்க தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா எக்கச்சக்கமான டூல்ஸ் இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கு. அந்த டூல்ஸை இப்போ வந்து வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை வந்து இந்த ஏர்லி ஸ்டேஜில் நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க, நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ட்ரெடிஷ்னல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நீங்க வந்து இப்போ அதை பெரிய அளவில் டெவலப் பண்ண முடியும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃப்ரீலான்சிங் ஒர்க் மூலமா உங்களுடைய நிறைய வேலை பளுவை வந்து நீங்க குறைக்க முடியுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நீங்க ட்ரெடிஷ்னலாவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பெரிய வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மணி மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது வந்து ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும், ஒரு நெசசிட்டியா இருக்கும். நீங்க வந்து பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும், உங்களுடைய மற்ற விஷயங்களை ரன் பண்றதுக்கு கண்டிப்பா பணம் தேவைங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த தேவைக்காக நீங்க பணம் சம்பாதிப்பீங்க. அந்த தேவையை பூர்த்தி பண்றது தான் உங்களுடைய முதல் பொருளாதார இலக்காக இருக்க வேண்டும். அதாவது இந்த ஃபைனான்சியல் நீட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை நீங்க கடந்துடணும். அதை கடந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பணம் அப்படிங்கிறது நீங்க தேவைக்காக சம்பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்காது. இதுக்கப்புறம் பணத்தினுடைய தேவை மிகவும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றது அப்படிங்கறத தாண்டி அதனுடைய தேவைகள் வந்து மாறிக்கிட்டே போகும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே போகும். இந்த ஸ்டேஜில் இருந்து பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டூலா, ஒரு கருவியா பயன்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. அதாவது உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது அந்த பேசிக்கான விஷயத்தை தாண்டி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய
ரீசர்ச், நீங்கள் ஸ்டடி பண்ணுற விஷயம், நீங்கள் கன்சியூம் பண்ணுற விஷயம்னு போக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது டெவலப் ஆக விரிவடைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த பணம் அப்படிங்கிற டூல் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கும். அப்போ பணத்தினுடைய தேவை மிகவும் அடிப்படையான தேவை அப்படிங்கிறத மாறி நீங்க எதை நோக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி போகிறதுக்கு இந்த பணம் அப்படிங்கிற கருவி உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். இங்கதான் நீங்க விளையாடுற விளையாட்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு காலகட்டத்தில் அடிப்படை தேவைக்காக நீங்க விளையாண்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய விளையாட்டு வேற வேற விஷயங்களுக்காக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம், புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், R&D பண்ணலாம், ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒரு புது விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு செயல்படலாம். இது மாதிரியான செயல்பாடுகளில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் சம் ஆஃப் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல விளையாட்டு, இந்த விளையாட்டை விட்டுட்டு உங்களுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது பூர்த்தியானதுக்கு பிறகு நீங்க அந்த பணத்தை வச்சு ஸ்டேட்டஸ் கேம் விளையாடணும், நான் மற்றவங்களை விட உயர்வாக என்ன காமிச்சிக்கணும் அப்படின்னு நீங்க காமிக்க ஆரம்பிச்சீங்க, அந்த மோசமான விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு நெகட்டிவ் சம் ஆஃப் கேமுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவீங்க. சோ உங்களுடைய அடிப்படை தேவை பூர்த்தியானதுக்கு அப்புறம் கிறுக்குத்தனமான விளையாட்டை விளையாடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய கிறுக்குத்தனமான பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில வித்தியாசமான கருத்துக்களை கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஒன் மோர் வீடியோ ரெக்கமெண்டேஷன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ உங்களுடைய பர்சனல் பிராண்டை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான யோசனைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்கலாம்.